ஹலோ சிவில் இன்ஜினியர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா காங்கிரீட் கிரேட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். M10, M15, M20, M25, M30 இந்த கிரேட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும். அதாவது M10 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்கா 1:3:6, அதாவது 1 பங்கு சிமெண்ட், 3 பங்கு சாண்ட், 6 பங்கு வந்து பார்த்தோன்னாக்கா மெட்டல். இதை தான் வந்து பார்த்தோன்னாக்கா இது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணுது. M15க்கு வந்து பார்த்தோன்னா 1:2:4, M20க்கு வந்து 1:1.5:3, M25க்கு வந்து 1:1:2. அப்புறம் M30க்கெலாம் வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கு மேலே வர எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா எவோவால் வந்து பார்த்தோன்னா டிசைன் மிக்ஸில் வந்துடும். இது வந்து நாமினல் மிக்ஸில் வந்து வராது. இப்போ வந்து இந்த M20 அப்படிங்கிறது அந்த 20 வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்கா கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அட் 28 days க்யூரிங். அதாவது 28 நாள் க்யூரிங்க்கு அப்புறம் அதை வந்து 20 kN/m கம்மியாக வந்து பார்த்தோன்னாக்கா அது வந்து உடையக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா M20. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.